கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, பல ஆண்டுகளாக கோவிலை பாதுகாத்து கொண்டிருக்கும் விஷப்பாம்புகள். இந்தியா கோவில்கள் நிறைஞ்ச ஒரு பூமி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இஸ்லாமிய நாடான இந்தோனேஷியால ஒரு இந்து கோவில் பிரசித்தி பெற்று விளங்கிட்டு வருது. இந்தோனேஷியா கடற்கரையில கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாறையில தன்னாலட் அப்படின்ற ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு. தன்னாலட் அப்படின்னா கடலின் நிலம் அப்படின்னு அர்த்தமா. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு கோயில்ல இருந்து மற்ற கோயில்லாம் நம்மளால பார்க்க முடியுமா. 1980களில் இந்த இந்தோனேஷியா கடற்கரையில் ஒரு பெரிய புயல் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த கோவில் ரொம்பவே சேதமாயிருக்கு. ஜப்பான் இந்தோனேஷியாவுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இந்த கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க. 15th செஞ்சுரியில் நிரித் அப்படின்ற ஒரு நபர் இந்த பகுதிக்கு வந்திருக்காரு. இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கனால ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் இங்கே இருக்க ஃபிஷர்மேன்ஸ் கிட்ட அவர் சொல்கிறாரு, நான் இந்த இடத்துல ஒரு கோயில் கட்ட போகிறேன்னு. அதன் விளைவாக இந்த கோயிலை இவர் கட்டி முடிச்சிருக்காரு. இந்த கோயிலை தீய மனிதர்கள் கிட்ட இருந்தோம் தீய ஆவிகள் கிட்ட இருந்தோ பாதுகாக்கிறதுக்காக கோவிலுக்கு அடியில் நிறைய விஷப்பாம்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த விஷப்பாம்புகள் தான் இந்த கோவிலை பாதுகாத்துட்டு வரதாகவும் கூறப்படுது. இந்த கோவிலுக்கு அடியில் உண்மையாவே விஷப்பாம்புகள்லாம் இருக்கா? அப்படி இருந்தா இந்த கோயிலை எதுக்கு இந்த விஷப்பாம்புகள்லாம் பாதுகாக்கணும்? அப்படி இந்த கோயிலில் என்ன பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்றது இன்னுமே ஒரு மர்மமான விஷயமா தான் இருக்கு. இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.